கருணாநிதி பேரன் சொன்னான். யார் அவன் பேரன்னா? யார்? ஒற்ற செங்கல். ஒற்ற செங்கல். அவனை இன்னும் நீங்கள் வந்து உதயநிதி சொல்லக்கூடாது, ஒத்த செங்கல் உதயநிதி சொல்லணும். அவன் சொன்னான் நீட்டு தேர்வுக்குள்ள வந்து மானம் சூடு சொரணம் வெக்கம் இருக்கான்னு கேட்டான். நான் அவனை என்ன கேட்குறேன், இங்கே உனக்கு மானம் சூடு சொரணம் இருந்ததுன்னா நீட்டு தேர்வு ஒரே கைத்தனை எடுக்கணும்னு சொல்லி எடுத்தியா? எடுக்கல. என்ன பாருங்க, கோச்சிக்காதீங்க தாய்மார்களே, பெரியவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒருவர் தெரிவிச்சுக்கிறேன். அவன் கூப்பிட்றான், எங்களை போராட்டம் நடத்துகிறான். நீட்டு தேர்வு ஒழிக்க போகிறேன்னு போராட்டம் நடத்துகிறான். எங்களை கூப்பிட்றான். எடப்பாடி அண்ணனை கூப்பிட்றான். எங்களை கூப்பிட்றான். அண்ணா உதயகுமார் அண்ணன் கூப்பிட்றான். எங்கே கூப்பிட்றான்? பிரதமர் வீட்டுக்கு வாங்க, அங்கே நம்மெல்லாம் போய் இன்னும் ஒருத்தர் இருப்போம். அப்போ நீட்டு தேர்வு நம்மளை தமிழகத்தில் நீக்கப்பட்டதுன்னா அந்த வெற்றியை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறான். இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அவசர அவசரமாக குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட்டு 2 வருஷம் கழிச்சோம் குழந்தை பெற்றுக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்ற கதையா இருக்கா இல்லையா? அது அம்மா அப்புறம் என்ன செஞ்சாங்க? கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராத்திரியில் போய் தூக்குறாங்க 1 மணிக்கு மிட் நைட். ஐயோ கொள்றாங்க, கொலை பண்ணுறாங்க, ஐயோ கொள்றாங்க, கொலை பண்ணுறாங்க. அதுதான். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எந்த ரூமில் எந்த சிறையில் என்ன கருணாநிதி அழைத்தாரோ அந்த சிறைச்சாலை மகளிர் சிறைச்சாலை, அதை ஆண்கள் சிறைச்சாலையாக மாற்றி அதில் கொண்டு போய் உட்கார சொன்ன ஆர்டர் போட்டது சிங்க தலைவி, எங்கள் தலைவி, பிரச்சி தலைவி அம்மா. அந்த கழகத்தை சேர்ந்தவனாங்க. என்னைங்களே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நீ வந்து துணை முதல்வரா இல்லை நீ முதலமைச்சரா ஏதானாலும், ஆனால் எங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதை உங்களிடம் பணிவுடன் தெரிவித்து வருகிறேன். பொன்மேனி உடலழகு புகழ் உடம்பு தாழம்பு இல்லாத வீட்டுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை, நல்ல நேரத்தில் உலகம் சுற்றும் வாலிபன், உழைக்கும் கரங்களுக்கு அவர் கொடுப்பார் உரிமை குரல். தேருக்கு முல்லை கொடுத்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பரம்பி மேலை பாரி, ஏழை பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுத்தான் எங்கள் பரங்கி மலை பாரி. அமெரிக்காவில் 10 மாசத்து தங்கம் படுத்துக்கொண்டு ஜெயிச்ச பரங்கி மலை சிங்கம். அமெரிக்காவில் இந்த ஆட்சியை பிடித்த அதிசய பிறவி, 1000ல் ஒருவன், மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், அண்ணாவின் இதயகனி, பாரத ரத்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, திராவிடத்தின் திருவிளக்காய், தமிழகத்தின் ஒளி விளக்காய், திருவின் உருவாய், தீன் சமி சுவையாய், மாதர்குல மண் விளக்காய், மங்காத பொன் விளக்காய், ஒரு விடியலின் எழுச்சியாய், எழுச்சியின் ஏற்றமாய், ஏற்றத்தின் தோற்றமாய், ஒப்பாரும் இக்காரும் இல்லாத புரட்சி தலைவி அம்மா. அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் அன்போடு அழகு, அழகோடு அறிவு, அறிவோடு பண்பு, பண்போடு பணிவு, பணிவோடு துணிவு, துணிவோடு நேர்மை, நேர்மையோடு கடமை, கடமையோடு கண்ணியம், கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டுடன் இந்த தமிழகத்தையும் இந்த கழகத்தையும் வழிநிறுத்தி சென்ற இதே புரட்சி தலைவி அம்மா. தமிழக மக்களுக்காகவே, குறிப்பாக தமிழக பெண்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தமிழக மக்கள் நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக மக்கள் வளத்தையும் நலத்தையும் காப்பதில் தனக்கு நிகர் தரணியில் யாரும் இல்லை என்று தரணிக்கு எடுத்துக்காட்டிய தங்க தலைவி இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கு இணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் ஆண்டு விழா மிக சீரோடும் சிறப்போடும் இங்கு வாடிப்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் முனைவர் அசோக் குமார் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனை பொறுத்து ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. ஒரு 5 நிமிஷம் அண்ணனை பற்றி பேசுகிறேன். இந்த அதாவது திருவாரூரில் பிறந்தா புண்ணியம்பாங்க, அதே போல காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தா புண்ணியம்பாங்க, காசியில் இறந்தா புண்ணியம்பாங்க, சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம்பாங்க, திருவண்ணாமலை நினைத்தாலே புண்ணியம்பாங்க. ஆனால் மதுரை இது எல்லாமே இருக்கு. மதுரையில் பிறந்தாலும் புண்ணியம், மதுரையில் வாழ்ந்தாலும் புண்ணியம், மதுரையில் இறந்தாலும் புண்ணியம், மதுரையை வழிபட்டாலும் புண்ணியம், மதுரையில் நினைத்தாலே புண்ணியம். அந்த மண்ணில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் கழகத்தின் ஆற்றல் மிகு நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாதமலை தொட்டு வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய மயிலாடுதுறை மாவட்ட ஆற்றல் மிகு செயலாளரும்
பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை அண்ணன் எஸ் பவுன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு ரொம்ப சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அண்ணன் RBU அண்ணன் அவர்களுக்கு ஒரு பணிவான வணக்கத்தை சொல்றேன். அம்மாவே கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்பதற்கு விளக்கம் தந்தவர் நமது அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள். சட்டமன்றத்தில் அம்மா இருக்கும்போது, அம்மா இருக்கிற இடம் கோயில், அந்த கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு அணியாம போகணும். செருப்பு அணியாம போய் அம்மாவை பார்த்த அமைச்சர், அம்மாவை தெய்வமாக மதித்த அமைச்சர் அண்ணன். அதுபோல அம்மாவுக்காக கோயிலை கட்டினார் அமைச்சர் அண்ணன். அதுபோல நூற்றுக்கணக்கான ஏழை எளிய தம்பதிகளையது மணமகன் மணமகளுக்கு திருமணம் செய்து வைத்தவர் அண்ணன். அந்த பேரிடர் காலத்தில் டிவியை திறந்தா போதும் 24 நேரமும் உண்ணாமல் உறங்காமல் தமிழக மக்கள், தமிழக பகுதியில் எந்த இடத்தில் வெள்ளம் பாய்கிறது, அங்கு அதிகாரிகள் சென்றார்களா செல்லவில்லையா என்று ஆய்வை நடத்தி எல்லார் மனதிலும் இடம் பிடித்தார். மதுரை மட்டும் கிடையாது, எல்லாரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களின் மனதில் இடம் பிடிச்சவர். அவர்கிட்ட கொடுத்த அம்மா கொடுத்த இலக்கா சுண்ணாவது இலக்காவா வருவாய்த்துறை. வருவாய்த்துறைன்னா இப்போ என்ன அது? ஏன்னா பணியின்றால் பம்பரமாய் சுழலக்கூடிய ஒரு இளைஞர் மாணவ பருவத்திலேயே, தனது மாணவ பருவத்திலேயே கழகத்தில் இணைந்து மாவட்ட மாணவரணி செயலாளராக இருந்து, மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் எம்எல்ஏவாக இருந்து, அதன் பிறகு அமைச்சராக இருந்து, அதன் பிறகு இப்போது மாவட்ட செயலாளராக இருந்து, முப்பெரும் துறைக்கு அமைச்சராக இருந்த பெருமை அண்ணனை சேரும். அவர் செய்த தருமங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீங்க செய்த தர்மம் உங்களை இன்னும் பல பதவிகளை கொண்டு செல்லும். நீங்கள் ஆண்டாண்டு காலம் எல்லா நலமும் பெற்று வாழ வகை வைக்கிறது நீங்கள் செய்த தர்மம். அண்ணா உதயகுமார் அண்ணா, நீங்க மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் செய்யல, அனைத்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்க. சின்ன குழந்தைங்க கேட்டா கூட சொல்லுது இவர் யாருன்னு கேட்டா சொல்லும். சட்டமன்றத்தில் பேசும்போது ஓடி ஒளிறாங்க, அண்ணனை பார்த்து ஓடி ஒளிறான், ஸ்டாலின் ஓடி ஒளிறான், அண்ணன் கேள்வி கேட்பாரு ஓடி ஒளிறான், அவன் ஆபீஸில் உட்காடுறான். யாருக்கு பயப்படுறான்? எடப்பாடியாருக்கும் அண்ணனுக்கும் பயப்படுறான். அண்ணன் கேட்குற கேள்வி படிச்சு பளிச்சுன்னு அவன் கன்னத்தில் அறையிற மாதிரி கேட்கும். நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா டிவியை போட்டு உட்காந்துட்டு பார்ப்போம் அண்ணன் பேசுறத. அண்ணன் அதாவது தீர்க்கதரிசி. அவர் சட்டமன்றத்தில் நுழையும் போது ஒரு தெய்வீகம் மணக்கம். அப்படியே அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த வேட்டி கட்டிட்டு அப்படி உள்ளார நடந்து வந்தார்னா ஒரு தெய்வீகம். அதனால் அண்ணன் முன்பு எனக்கு பேச வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்தார்கள், நல்லாட்சி செய்தார்கள், பொற்கால ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சியை இடையூறு செய்வதற்காக சூழ்ச்சிகள் நடந்தன. அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சியாகி வீட்டுக்கு அனுப்பினார். துரோகிகளை அடையாளம் கண்டு விரட்டி அடித்தார். ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர். விவசாயி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் விவசாயியோட கஷ்டம் நஷ்டம் துன்பம் தோறெல்லாம் தெரியும். அவங்க தானே விவசாயிக்கு நல்லது செய்ய முடியும். அது குடிமராமத்து பணியாக இருந்தா இருக்கட்டும், அது தஞ்சை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இருந்தாலும் இருக்கட்டும், அதே மாதிரி அத்திக்கடை வனாட்சி திட்டமாக இருந்தாலும் இருக்கட்டும், 7.5% ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து மாணவர்கள் கொடுத்து இன்று ஏழை எளிய மாணவ மாணவர்களின் கனவுகளை நனவாக்கி கொண்டிருப்பவர் நம்ம எடப்பாடியார் அவர்கள். இல்லைன்னா முடியுங்களா? கருணாநிதி பேரன் சொன்னான். யாரு அவன் பேரன்னா? யாரு? ஒற்ற செங்கல். ஒத்த செங்கல். அவனை இன்னும் நீங்க உதயநிதி சொல்லக்கூடாது, ஒத்த செங்கல் உதயநிதி சொல்லணும். அவன் சொன்னான் நீட்டு தேர்வுக்குள்ள மானம் சூடு சொரணம் வெக்கன்னு கேட்டான். நான் அவனை என்ன கேட்குறேங்க, உனக்கு மானம் சூடு சொரணம் இருந்ததுன்னா நீட்டு தேர்வு ஒரே கைத்தனை எடுக்கணும்னு சொல்லி எடுத்தியா? எடுக்கல. என்ன பாருங்க,
கோச்சிக்காதீங்க. தாய்மார்களே, பெரியவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒருவர் தெரிவிச்சுக்கிறேன். அவன் கூப்பிட்றான், எங்களை போராட்டம் நடத்துகிறான். நீட்டு தேர்வு ஒழிக்க போகிறேன்னு போராட்டம் நடத்துகிறான். எங்களை கூப்பிட்றான். எடப்பாடி அண்ணனை கூப்பிட்றான். எங்களை கூப்பிட்றான். அண்ணா உதயகுமார் அண்ணன் கூப்பிட்றான். எங்கே கூப்பிட்றான்? பிரதமர் வீட்டுக்கு வாங்க, அங்கே நம்மெல்லாம் போய் இன்னும் ஒருத்தர் இருப்போம். அப்போ நீட்டு தேர்வு நம்மளை தமிழகத்தில் நீக்கப்பட்டதுன்னா அந்த வெற்றியை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறான். இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அவசர அவசரமாக குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட்டு 2 வருஷம் கழிச்சோம். குழந்தை பெற்றுக்கணுன்னு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்ற கதையா இருக்கா இல்லையா? அது நாங்கள் கேட்டோமா உங்களை? எங்களை ஏன்டா நீ கூப்பிட்ற? உனக்கு மான சூடு சொன்னா நீ போடா, நீ போய் போராடி வாங்கிட்டு வா. அந்த நீலி கண்ணீர் வடிக்கின்ற உனக்கு பாடம் புகுன்ற வகையில தான் எங்க அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் 7.5% கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அங்கே அனுப்புறாரு கவர்னர்கிட்ட. கவர்னர் கையெழுத்து போடல. அப்புறம் வருது திருப்பி வாங்கிட்டு வந்து ஆர்டிகல் 162 சட்டத்தை பயன்படுத்தி அதை அமலாக்கினவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார். உன்னால முடியுமா? உன்னால முடியாது. உன்னால என்ன முடியும்னா ஊழல் செய்ய முடியும், கமிஷன் வாங்க முடியும், கலெக்ஷன் வாங்க முடியும், கரப்ஷன் பண்ண முடியும். இதுதான் உன் குடும்பத்தோட தொழில். இவன் கருணாநிதி என்ன நினைச்சான்னா, கருணாநிதி வந்து சொன்னதெல்லாம் சொன்னான். என்ன சொன்னான்? ஊழல் பண்ணணும், கொள்ளடிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாம் சேர்த்துக்க. ஆனால் கையில் எப்போதும் பெரியார் போட்டாவையும் அம்மா போட்டோம் கையில் வச்சுக்க, இது அண்ணா போட்டோம் கையில் வச்சுக்கன்னு சொன்னான். அண்ணாவின் கொள்கைகளை, அண்ணாவின் பொன்மொழிகளை குழிந்தோண்டி புதைத்தது கருணாநிதி குடும்பம். அண்ணா சொன்னாரு, ஏழை சிரிப்பில் இறைவனை காண்பேன்னாரு. ஏழை சிரிப்பில் இறைவனை யார் காண வச்சது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் அவர் காண வச்சார். சத்துருவ திட்டத்தை கொண்டு வந்து காண வச்சார். புரட்சி தலைவி அம்மா உணவத்தை கொண்டு வந்து ஏழையின் சிரிப்பை வர வைத்தார்கள். அதே போல எடப்பாடியார் அவர்கள் 7.5% கொண்டு வந்து குடிசையில் வாழும் ஒரு மகளுக்கு எம்பிபி சீட்டு வாழும்போது அந்த அம்மா போய் கும்பிட்டு விடுது எடப்பாடியார் கையில். அப்ப என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுமா? நாங்கள் வணங்குகின்ற பழனிமலையில் குடியிருக்கும் பழனிசாமி செய்யாததை எடப்பாடியில் பிறந்த எங்கள் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எம்பிபி சீட்டு வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்ற பெருமை யாருக்கிட்ட இருக்கு? உன்னால முடியுமா? அது அவர் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர், என்னாட்ட கிளை செயலாளர் இருந்து வந்தவர். ஒன்னாட்டம் ஒப்பவன் தாத்தாவோட அதிகாரத்தை வச்சோ இல்லை ஒப்பவோட அதிகாரத்தை வச்சோ வரவில்லை. நாங்கெல்லாம் உழைச்சி வந்தோம். எங்க அண்ணா உதயகுமார் இருக்காங்க, அவங்க எல்லாம் உழைச்சி வந்தாங்க கட்சிக்கு. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி பேசணும், எப்படி வந்து எங்க கலப்பணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கும் தெரியும். நான் கிளை செயலாளர் 25 ஆண்டு காலம் நான் கிளை செயலாளர் இருந்திருக்கேன். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அண்ணா வந்து திமுக தான் நிறுவனாரு. ஆனால் வளர்த்தது வந்து அண்ணா சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். தனது பாடல் மூலம், தனது உடையின் மூலம், தனது நடையின் மூலம் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு எடுத்து காட்டினாரு. இதான் திமுகவின் கொடி, இதான் திமுகவின் சின்னம் அப்படின்னு எடுத்துக்காட்டி 1967 ராதா எம்ஆர் ராதா சுடுபட்ட போது எம்ஜிஆர் அவர் வந்து மருத்துவமனையில் இருக்காரு, வரல. அதுதான் நான் சொல்றேன், படுத்துக்கொண்டு ஜெயிக்கிற பரங்கி மலை சிங்ககுரம். முதல் தேர்தலில் படுத்து ஜெயிக்கிறாரு, லாஸ்ட் தேர்தலில் படுத்து ஜெயிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணாவை ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு முழு பொறுப்பு, முழு உழைப்பு. அதுதான். அதன் பிறகு என்னாச்சு? நீ எம்ஜிஆர் நல்லா நன்றி கடனோட இருந்திருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கின உடனே 1972 புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தை உருவாக்கி, அந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவாக்கிய 5 மாதங்களில் திண்டுக்கல்லில் தேர்தல் வருது. மாயதேவன் நிறுத்துறாரு. அங்க இரட்டை சின்னத்தில் நிற்கிறார் மாயதேவன், ஜெயிக்கிறாரு, வெற்றி பெறாரு. திமுக கருணாநிதி 3வது இடத்துக்கு ஓடுறான், காங்கிரஸ் 2வது ஓடுது. முதல் வெற்றியை கொடுத்து முதுகடி கொடுத்தவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா என்ன சும்மா நினைச்சானவா? அம்மா வந்து அரெஸ்ட் பண்றான். அம்மா போயிட்டாங்க. அம்மா அப்புறம் என்ன செஞ்சாங்க? கருணாநிதியை அரெஸ்ட் பண்றாங்க. ராத்திரியில் போய் தூக்குறாங்க 1 மணிக்கு மிட் நைட். ஐயோ கொல்றாங்க, கொலை பண்றாங்க, ஐயோ கொல்றாங்க, கொலை பண்றாங்க. அதுதான். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எந்த ரூமில், எந்த சிறையில் என்ன கருணாநிதி அழைத்தாரோ அந்த சிறை சாலை
மகளிர் சிறைச்சாலை அதை ஆண்கள் சிறைச்சாலையாக மாற்றி அதில் கொண்டு போய் உட்கார சொன்னேன். ஆர்டர் போட்டது சிங்க தலைவி, எங்கள் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அந்த கழகத்தை சேர்ந்தோம் நாங்கள். என்னைங்களே ஆட்டோ முடியாது, அசைக்க முடியாது. நீ வந்து துணை முதல்வரா இல்லை நீ முதலமைச்சரா ஏதானாலும், ஆனால் எங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பதை உங்களிடம் பணிவுடன் தெரிவித்து வருகிறேன். இன்னொன்று சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். விவசாயியில் குடும்பத்தில் பிறந்த எடப்பாடியார் எவ்வளோ செஞ்சாரம்மா நமக்கு. ஏம்மா அம்மா வந்து உங்கள் பெண்களுக்காக என்ன செய்யலாமா? அந்த ரேஷன் அட்டையில் கூட உங்கள் போட்டோ போட்டு கொடுத்தாங்க. குடும்ப தலைவி பெண்கள் தான் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் ஏமா எங்களுக்கு ஓட்டு போடல? போடுங்கம்மா. அதாவது மனிதனோட நோயை போக்கும் இலை துளசி இலை, மனிதனோட நோயை போக்கும் இலை துளசி இலை, பில்லி சூனியத்தை போக்கும் இலை வேப்பிலை. தமிழகத்தில் உள்ள மக்களின் நலத்திலையும் வளத்திலையும் அக்கறை கொண்ட இலை இரட்டை இலை. அந்த இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வருகின்ற எந்த தேர்தல் ஆண்டாலும் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் கோட்டையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாம் ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கணும் தெரியுமா? எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான். என்ன சொல்றீங்க? எடப்பாடி கே பழனிசாமி நான் என்ற குரல் அங்க ஒழிக்க வேண்டும். அதற்கு நம்ம எல்லாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் பேரூர் கழகத்துக்கும் நன்றி பாராட்டி, அம்மா புரட்சி தலைவர் நாம வாழ்க, அம்மா நாம வாழ்க, எடப்பாடியார் அவர்கள் நீடோடி வாழ்ந்து தமிழக மக்களின் வளத்தையும் நலத்தையும் காக்க வேண்டும் என்று கூறி இந்த உடல் இந்த மண்ணிற்கு என் உயிர் கழகத்துக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.